இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் கூடுதல் செலவினத்துக்கான துணை பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்யவுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் நடப்பாண்டின் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இன்றும் நாளையும் என மொத்தம் 2 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் மறைவு குறித்து இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். தொடர்ந்து சமீபத்தில் மறைந்த ரத்தன் டாடா, சீதாராம் யெச்சூரி, முரசொலி செல்வம், எஸ்ரா சர்க்குணம் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். பின்பு தொடங்கும் வினாக்கள் விடை நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நிதித்துறை அமைச்சர் 2024-2025 ஆண்டின் கூடுதல் செலவீனத்துக்கான துணை பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் மதுரை மாவட்டத்தில் ஹிந்துஸ்தான் செக் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும், மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிம ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை, அரசு ஊழியர்கள் கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் காரசாரமாக விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.